சின்ன மருமகள்ல அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க பார்த்தா வந்துட்டு, தமிழ் வந்துட்டு அப்பத்தா எடுத்து குடுத்த புடவை, நகை எல்லாம் போட்டுட்டு ரெடி ஆயிட்டு வராங்க. சேது குளிச்சுட்டு தமிழ பார்த்துட்டு அப்படியே மிரண்டு போய் நிற்கிறாரு. "இம்புட்டு அழகா இருக்காளே!" அப்படின்னு சொல்லிட்டு, கரெக்ட்டா தானே "மாமா வாயில கொசு போயிற போதும் மாமா, கொஞ்சம் வாய மூடுங்க மாமா" அப்படின்னு சொல்லிட்டு தனம் சேது நக்கல் பண்ணிக்கிட்டு இருக்கு. உடனே சேது தனத்தோட வம்பிழுத்துக்கிட்டு இருக்காரு. 2 பேரும் ரொம்பவே சந்தோஷமா இருக்காங்க. அப்புறம் பார்த்தா தமிழும் சேதுவும் 2 பேரும் கிளம்பி ஒன்றாவே வீட்டுக்கு போகிறாங்க. இதை பார்த்து அப்பத்தான் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்படியே 2 பேரும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும் என்றைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் இங்கே பார்த்தா ஒட்டுமொத்த குடும்பமும் நல்லா பட்டு புடவையை கட்டிக்கிட்டு நகையெல்லாம் போட்டுக்கிட்டு இந்த சாவித்திரி தாமரை எல்லாம் கிளம்பி ரெடியாக நிற்கிதுங்க. அப்பத்தா வர்றாங்க. "வா தமிழே வா சேது" அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. இதை பார்த்துக்கிட்டு இருந்த ஈஸ்வரிக்கு "இவளை பாத்தியாடி, இவ அந்த ஓட்டு வீட்டில் கிடந்துக்கிட்டு இருந்தா, இப்போ என்னடா இந்த கிளடி உள்ளே கூட்டிகிட்டு இவளுக்கு புடவை நகையெல்லாம் கொடுத்து அலங்காரம் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு புலம்பிக்கிட்டு இருக்குங்க. "சரிடி, மச நின்றுக்கிட்டு இருக்காம எல்லாரும் போய் நேற்று சுட்ட பலகாரத்தை எடுத்து அடுக்குங்க" அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் அப்பத்தா கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்பத்தா எல்லாருக்கிட்டையும் சொல்லவும் எல்லாருமா போய் பலகாரத்தெல்லாம் எடுத்துகிட்டு வச்சு பூஜைக்கு தயாராகி நிற்கிறாங்க. எல்லாருமே சாமி கும்பிட்றாங்க. ராஜவங்க தீபாரலாம் காட்டி சாமி கும்பிட்றாங்க. அப்புறம் அப்பத்தா எல்லாத்துக்குமே ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. எல்லாரும் அப்பத்தா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. தமிழும் சேதுவும் சேர்ந்து அப்பத்தா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கவும், "நீ நல்லபடியாக இந்த வயிற்று வாரிசை பெற்று கொடுக்கணும் தாயி" அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா தமிழுக்கு ஆசீர்வாதம் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தா எல்லாருமே சந்தோஷமாக அன்னைக்கு கறி விருந்து சாப்பாடு சமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் எல்லாரும் சமைச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சாவித்திரி "ஏய் எங்களுக்கு காப்பியை போட்டு கொடுறி" அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாவித்திரி வம்பளுக்குது. அப்பத்தா "அடியே, உங்களுக்கு என்ன அவள் காப்பி போட்டு கொடுக்கவா இங்கே வந்திருக்கா? அவள் தீபாவளி கொண்டாட வந்திருக்கா. உனக்கு காப்பி போட்டு கொடுக்கவும் உன் மகளுக்கு பலகாரம் சுட்டு கொடுக்கவும் தான் வந்திருக்கா நினச்சிக்கிட்டு இருக்கியா? நேற்று ஆத்தாளு மகளும் பலகாரம் சுட பண்ண சொன்னதுக்கு தூக்கம் வருது, தலை வலிக்குதுன்னு அப்படி இப்படின்னு சொன்னீங்க. இப்போ நடி போங்கடி, ஆளுக்கு ஒரு வேலையா பாருங்கடி" அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தா எல்லாரையும் விரட்டி விட்டுறாங்க. இங்கிட்ட பார்த்தா அந்த போஸ் என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே, தமிழ்ச்செல்வி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வீட்டுக்குள்ளே வந்துடுவாளோ அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கான். அப்புறம் பார்த்தா இங்கே எல்லாருமே சந்தோஷமாக வந்துக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு இந்த போஸுக்கு ஒரு ஃபோன் வருது. அதில் பார்த்தா நீதிமான் பண்ணுறாரு. "என்ன போஸு, என்ன இந்த பக்கம் ஆளையே காணா? என்ன உன் பெரியப்பாவுக்கு கூழ கும்பிட போட்டுட்டு அங்கே இருந்துட்டியா? நீ எப்போ பார்த்தாலும் இந்த பக்கமே தெரிஞ்சுக்கிட்டு இருப்ப. என்ன உன் பெரியப்பாவை கொல்ற முடிவெல்லாம் விட்டுட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீதிமான் கேட்கவும், சேச்சே அதெல்லாம் இல்லை, என்னைக்கா இருந்தாலும் அந்த ராஜாங்கத்தை கொலை பண்ணுறது தான் என்னோட மொத்த குறிக்கோளும்" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே இந்த போஸ் பேசிக்கிட்டு இருக்கான். "சரி, இப்போ ராஜாங்கத்தை கொட்டுறதுக்கு எதுவும் திட்டங்கிட்ட வச்சிருக்கியா?" அப்படின்னு சொல்லிட்டு நீதிமான் கேட்கவும், உடனே போஸ் சொல்கிறான், "ஆமாம், நான் இன்னைக்கு ஒரு திட்டம் வச்சுருக்கேன். அந்த திட்டம் கண்டிப்பாக நடக்கும். நான் போடுற திட்டத்தில் அந்த ராஜாங்கம் இன்னைக்கு ஒன்றும் இல்லாமல் ஆக போகிறான் பாரு" அப்படின்னு சொல்லிட்டு நீதிமான் கிட்ட போஸ் சொல்லிக்கிட்டு இருக்கான். "என்ன திட்டம்?" அப்படின்னு கேட்கவும், "இந்த மாதிரி இன்னைக்கு எல்லாருமா தீபாவளிக்கு வெடி வெடிப்பாங்க. அந்த ராஜாங்கம் வெடிக்கிற வெடியில் நான் நாட்டு வெடிகுண்டை வச்சு இன்னைக்கு அந்த ராஜாங்கத்தை கொலை பண்ண போகிறேன். அன்னைக்கு அந்த வண்டுக்கிட்ட இருந்து தப்பிச்சிட்டான், நம்மகிட்ட இருந்து தப்பிச்சிட்டார் அந்த ராஜாங்கம். இன்னைக்கு தப்பிக்கவே முடியாது நான் வைக்கிற வெடியில்" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தா போஸ் அந்த நீதிமான்கிட்ட பேசவும், "சரி சரி, சீக்கிரமாக வேலையை முடிச்சுட்டு நீ பண்ணுற வேலை நியூஸில் நான் பார்க்கணும். அமைச்சர் ராஜாங்கம் இறந்துட்டாரு அப்படின்ற செய்தியை என் காதால் கேட்கணும்" அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நீதிமான் பேசிக்கிட்டு இருக்காரு. எல்லாருமா சேர்ந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. சேதுவுக்கு தமிழை ஊட்ட சொல்கிறாங்க. அதே மாதிரி தமிழும் சேதுவுக்கு ஊட்டுறாங்க, சேது தமிழுக்கு ஊட்டுறாங்க. இதை பார்த்துட்டு சாவித்திரி ஈஸ்வரி வயிறு எரிஞ்சுக்கிட்டு இருக்குங்க. எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக சாப்பாடெல்லாம் முடிச்சுட்டு அவங்கவுங்க நல்லா சந்தோஷமாக சிரித்து பேசி ஆடல் பாடல் இப்படி எல்லாமே கொண்டாட்டமாக இருக்குது, தீபாவளி கொண்டாட்டம். அப்புறம் பார்த்தா சாயந்தரம் ஆகிருது. "சரி எல்லாரும் வாங்க வெடி போடுவோண்டி" அப்படின்னு அப்பத்தா எல்லாரையும் கூப்பிடுறாங்க. எல்லாருமா சேர்ந்து பட்டாசு வெடிக்க போகும்போது இங்கே அப்பத்தா சொல்கிறாங்க,
ராசாங்கம் நீயும் வாயா, நம்ம எல்லாருமா சேர்ந்து பட்டாசு வெடிப்போம் அப்படின்னு அப்பத்தா கூப்பிடவும், சரிம்மா நான் வாரேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ராஜாங்கம் சொல்லிக்கிட்டு இருக்காரு. எல்லாருமா சேர்ந்து வெடி வெடிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த போஸ் வந்துட்டு அந்த பக்கமாக போயிட்டு அந்த நாட்டு வெடிகுண்டை எடுத்துட்டு வந்துடுறான். தமிழ் அப்பையும் பார்த்துட்டு கிச்சன்ல இருந்து வெளியே வர்றாங்க. என்ன இவனோட நடமாட்டமே சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அவன் அந்த வெடியை பார்க்குறான். இன்னைக்கு இதோட அந்த ராஜாங்கம் கதை முடிய போகுது அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே வெளியே வந்துட்டு இந்த போஸ் வந்து வெடியை எடுத்துட்டு வெளியே போகிறான். கரெக்டாக போஸோட ஃபோனை வெளியே வீட்டிலே வச்சிடறான். தமிழ் வந்து என்னடா ஃபோன் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபோனை எடுத்து பேசுகிறாங்க. அதில் பார்த்தா நீதிமாறன் பேசிக்கிட்டு இருக்காரு. என்ன போஸு, ராஜாங்கத்தோட கதையை முடிச்சே என்ன, எவ்வளோ நேரம் ஆகுறது, ராஜாங்கம் அந்த வெடியை பற்ற வச்சுட்டாரா அப்படின்னு கேட்கும்போது தமிழுக்கு உயிரே இல்லை. அப்போது அந்த வெடியில தான் அந்த நாட்டு வெடிகுண்டை வச்சு மாமாவை கொலைப்பட பார்க்குறானோ அப்படின்னு சொல்லிட்டு தமிழுக்கு வந்து அதிர்ச்சி ஆகிருது. இதை கேட்டதுமே வேகமாக ஃபோனை போட்டுட்டு தமிழ் போகிறாங்க. அங்கே பார்த்தா போஸ் வந்துட்டு வெடியை கொடுத்து ராஜாங்கம் வைக்க போகிறாரு. தமிழ் வந்துட்டு மாமா அதை வைக்காதீங்க மாமா அப்படின்னு சொல்லும் போதே ராஜாங்கமும் வந்து பற்ற வச்சிடுறாரு. மாமா ஒரு நிமிஷம் தள்ளி வாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வேகமாக ஓடி வந்து ராஜாங்கம் கையை பிடிச்சி இழுத்து கீழே விழுந்துடுறாங்க. ராஜாங்கத்துக்கு அவங்க கையில் வந்துட்டு நெருப்பு பட்டுருது. எல்லாருமே பார்த்துட்டு ஷாக் ஆகிடுறாங்க. சேது வேகமாக ஓடியாரு. அப்பா என்னப்பா ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது ஒன்றும் இல்லையா ரசங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்தா அந்த வெடி வந்து பெருசாக வெடிக்க ஆரம்பிச்சிருது. இதை பார்த்துட்டு அதிர்ச்சி ஆயிடுறாங்க. ஐயோ இந்த வெடி மட்டும் உன் மேலே பட்டிருந்தா என்ன ஆயிருக்கும் ராசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அப்பத்தான் அழுகுறாங்க. தமிழை வந்துட்டு ராஜாங்கத்தை காப்பாற்றிடுறாங்க. அப்புறம் ராஜாங்கத்தை உள்ளே கூட்டிகிட்டு போகவும் தமிழும் கீழே விழுகவும் அவங்களுக்கு அடிபட்டுருது. சேது வந்து தமிழையும் கூட்டிகிட்டு உள்ளே போகிறாங்க. ராஜாங்கத்துக்கும் தமிழுக்கும் வந்துட்டு மருந்தெல்லாம் போட்டு உட்கார வைக்கிறாங்க. உங்களுக்கு எதுவும் ஆகலையப்பா, என்னப்பா கை கால்லாம் அப்படி நெருப்பு பற்றிக்கிருச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு சேது வந்து ஆயில்மெண்ட்லாம் போட்டு டாக்டர்லாம் வர சொல்லி ராஜாங்கத்துக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஒன்றும் இல்லை இந்த மருந்தை டெய்லியும் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் போயிடுறாங்க. என்ன இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்கும்போது கரெக்டாக வீட்டுக்கு போலீஸ் வர்றாங்க. சார் உங்களை கொலை பண்ணுறதுக்காக இங்கே நிறைய திட்டம் நடந்திருக்கு சார். இன்னைக்கு உங்களுக்கு வெடிச்ச வெடி பெரிய நாட்டு வெடிகுண்டு. உங்கள் தம்பி பையன்தான் நாட்டு வெடிகுண்டை வாங்கியிருக்காரு. நாட்டு வெடிகுண்டை வாங்கின உடனேயே எங்களுக்கு தகவல் வந்துருச்சு சார். அந்த வெடிகுண்டு உங்கள் வீட்டுக்கு தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரிய வந்திருக்கு. நல்ல வேளை நாங்கள் வர கொஞ்சம் லேட் ஆகிருச்சு. உங்களுக்கு என்னமோ ஏதோன்னு வந்தோம், உங்களுக்கு எதுவும் ஆகலைல சார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து போலீஸ் வந்துட்டு ராஜாங்கத்துக்கிட்ட சொல்கிறாங்க. ராஜாங்கம் வந்து எனக்கு ஒன்றும் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நிற்கிறாரு. இங்கே வந்து போஸை பார்க்குறாரு. சேது வந்து போஸை அடி நடிக்கிறாரு. போஸ் வந்துட்டு ஐயோ பெரியப்பா என்ன மன்னிச்சிருங்க பெரியப்பா அப்படின்னு சொல்லிட்டு காலில் விழுகிறான். உன்னெல்லாம் எப்படி சொன்னாலும் திருத்தவே முடியாதுடா, பெரியப்பாவையே கொலைப்பட பார்த்துருக்கேடா பாவி பயலை அப்படின்னு சொல்லிட்டு அப்பதான் ஒரு பக்கம் திட்டுறாங்க. போலீஸ் வந்து போஸை அரெஸ்ட் பண்ணிட்டு போகிறாங்க. இதுதான் அடுத்தடுத்து நடக்க போகுது. ஓகே விவோஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.